வயிற்றுல குழந்தையோடு இருக்கக்கூடிய தங்கமயில திடீர்னு அம்போன்னு விட்டுட்டு அஞ்சலி கூட வந்து சேரணும்னு சரவணன் நினைக்கிறாரே, இது சரியா தப்பா அப்படிங்கிற கேள்வி இப்போ நிறைய பேருக்கு வர ஆரம்பிக்குது. இதை வச்சு நிறைய டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருக்கு. இதில் ரெண்டு விதமான வாதங்கள் இருக்கு. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தங்கமயில் ஒன்றும் கை குழந்தை கிடையாது. கிட்டத்தட்ட சரவணனை விட 2 வயசு பெரிய ஒரு ஆள். அதே சமயத்தை வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா அப்பா சொன்னாங்க கல்யாணம் இப்படி தான் பண்ணிக்கணுங்கிறதுக்காக எல்லா விஷயத்துலையும் போய், வயசில் போய், போட்ட நகையில் போய், படிப்பில் போய், அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு சொன்னதில் போய், எல்லாத்துலேயும் போய். ஆனால் வீட்டுக்குள்ளார வந்ததுக்கப்புறமா தான் எப்படியாச்சும் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கணுங்கிறதுக்காக இன்னும் நிறைய பொய்களை அடுக்கிக்கிட்டே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரும் ஜெயிலுக்கு போகிற அளவுக்கு, இவங்கெல்லாம் வரதட்சணை குடும்பப்படுத்தினாங்கிற அளவுக்கு பொய்கள்லாம் சொல்கிறத தெளிவாக சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ஒன்றும் கை குழந்தை கிடையாதுங்கிறது ஒரு மேட்டர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதனால அந்த குடும்பம் கோபமாக இருந்தாலும் வயிற்றில் நம்மளுடைய வாரிசு வளருது தங்கமயிலுக்குன்னு கோமதி பாண்டியன்லாம் இறங்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இது வரைக்கும் செஞ்ச தவறுகள்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய தவறாக தெரியல. ஆனால் இதில் முக்கியமாக நம்ம யோசிக்க வேண்டிய, பேசப்பட வேண்டிய ஒரு ஆள் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது சரவணன் தான். சரவணனை வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து அவர் ரொம்ப ஆசையோட ஒரு கல்யாணத்துக்கு வரார். நம்ம வந்து காதலிச்ச பொண்ணை நம்ம அப்பா கல்யாணம் பண்ணிக்க விடலை. அப்பா பார்த்த பொண்ணையாச்சும் கல்யாணம் பண்ணிப்போம். நிறைய வந்து கல்யாணம் நின்று போயிடுச்சு. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், அந்த பொண்ணு கூட நம்ம சந்தோஷமாக இருக்க போகிறோன்ட்டு பாசமாக இருக்க ட்ரை பண்ணுறாரு, காதலெல்லாம் விடுறாரு. அதே சமயத்தில் கொஞ்சம் அவருக்குன்னு உரிய சில கொஞ்சம் பேட் குவாலிட்டிஸ்லாம் இருந்துச்சு அவருக்கு வந்து தன் மனைவிக்காக பேச தெரில, ஒரு ரொமான்டிக்காக வந்து ரொம்பலாம் நடந்துக்க தெரியல, ஏதோ ஒரு ஆள் முடிஞ்சது தான் பண்ணுறாருங்கிற மாதிரிலாம் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவர் உண்மையிலேயே முழுசாக நம்பினார் இப்போ தங்கமயில. மற்றவங்க எல்லாத்தையும் விட்டு ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் முக்கியமான விஷயம் அவங்களுக்கிடையே வந்து இருக்க வேண்டியதுன்னா வந்து அது காதல், அன்பு, பரிவு, பாசம் எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான விஷயமே வந்து நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி தான் தங்கமயில் நடந்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் அப்போ அவர் எந்த பொண்ணோடையும் பேசுனதெல்லாம் இல்லை. ஆனால் அவங்க சொல்லும் போதே என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லை அவர் வந்து வேற ஏதோ ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்கார் போல, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு போல வேற பொண்ணு, அதனால தான் என்கிட்ட எரிஞ்சு விடுறாருன்னு இவங்க சொன்னாங்க. அது எதுக்குன்னா, உன்னை பற்றி உண்மையை இவங்களை சொல்லிவிடுவேன், நாளைக்கு காலை சொல்லிவிடுவேன்னு சொன்னதுக்காக இப்படி ஒரு ட்ராமாலாம் போட்டாங்க. இப்போ அவருக்கு எப்படி திருப்பி அதே பொண்ணோட அதே வீட்டில் இருக்க தோணும்? அது இவங்க வயிற்றில் ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னாலுமே இவரோட மனசில் அந்த நம்பிக்கை உடஞ்சதுக்கப்புறம் சைக்கலாஜிக்கலாக அவர் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பார், எவ்வளோ வந்து அவமானப்பட்டிருப்பார், சொல்லாமல் மறைச்சி வச்சுட்டு இப்போ புழுகிட்டு இருந்திருப்பார். சொன்னதுக்கப்புறமும் வெளியில் இருக்கவங்கலாம் என்னென்ன வார்த்தைகள்லாம் பேசினாங்கலாம் கேட்டிருப்பார்ல. இப்போ திருப்பி அந்த பொண்ணோட வாழணும்னா இவன் நாளைக்கு திருப்பி சொல்கிறதுல எது உண்மை எது பொய்ன்னு நம்புறதுக்கே அவருக்கு நாளாகும். அதுக்கான ஸ்பேஸ் அந்த குடும்பம் கொடுக்கவே விரும்பலை. இப்போ அதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மொத்த ப்ரெக்னன்சிங்கிறதே வந்து பயங்கர ஒரு ஸ்கேமான மேட்டர் தான் வச்சுங்க. அவங்க ஒன்று சேர்றதுக்குலாம் வாய்ப்பே இல்லை, அவங்க பிரிஞ்சு தான் இருந்தாங்க, அது நடக்கலைன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சாலும் கூட சரி ஓகே அப்படி கதையை கொண்டு போகலான்னு ப்ரெக்னென்ட்டுட்டாங்க. ஏன்னா வேறு எந்த வழியிலும் அவர் உள்ளார கொண்டு வர முடியாது, அதனால் ப்ரெக்னென்ட்டுட்டாங்க. இப்போ குழந்தைக்காக என்னை வந்து நீங்கள் வந்து திருப்பி ஒரு படுகொடியில் தள்ளாதீங்க, என் வாழ்க்கையில் எது வேணுங்கிறத என்னால் முடிவெடுக்க முடியாட்டியும் வேணாங்கிறதையாச்சும் நான் முடிவெடுத்துக்கிறேன்னு அவர் கேட்குறதுல நிறைய நியாயங்கள் இருக்குது. வயிற்றுல குழந்தை இருக்குது அப்படி தாய்மையின் அடையாளமாக தாயாக வந்து இப்போ திடீர்னு தங்கமயில் மாறிட்டாங்கிறதுக்காக தங்கமயில் செய்த விஷயங்கள் செஞ்ச விஷயங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக தவறில்லை அப்படின்னு ஆகாது. அது எல்லாமே இருக்கும். அது சமயத்தில் என்னால் அவருக்கு கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்கிறதுக்கான எல்லா உரிமையும் சரவணனுக்கு இருக்குது. ஸோ இப்போ தங்கமயில் வேணான்னு முடிவெடுத்ததுக்கப்புறம் அவர் வேற ஒரு பொண்ணோட பழகிறாரு, பேசுகிறாரு, பண்ணுறாரு அப்படிங்கிறது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் அப்படி இல்லைங்க, குழந்தை இருக்குது, குழந்தைக்காக சேர்ந்து வாழணும்னு சொல்லி தான் டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலி. குடும்பத்தில் அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, குழந்தை இருக்கும், ஆனால் யாரோடையும் பேசிக்க மாட்டாங்க, பாசான என்னன்னு தெரியாமல் வளரும். அது பேசாமல் ஒரு பேக்காட்டமே அந்த குழந்தைய வளரும். இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு வெறுப்போடையே உட்காந்துருப்பாங்க. எதுக்கு கல்யாணம் பண்ணோம், எதுக்கு ஒன்றா இருக்கணும், அது அந்த குழந்தைக்காக தான்ட்டு. அது எப்படி குழந்தை மேலே ஒரிஜினல் பாசமே வராத அளவுக்கு வந்து இப்போ எல்லாமே மாறிடும். ஒரு குழந்தையை பெற்றுக்கிட்டால் சரியாயிடும், அந்த குழந்தைக்கு மனசில் நினச்சி சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொல்கிறது ஈஸி. ஆனால் அதுக்கப்புறம் சேர்ந்து வாழ்கிற குடும்பங்களில் எத்தனை குடும்பத்தில் உண்மையான பிணைப்பு, நம்பிக்கை எல்லாம் வந்திருக்கு. அதுவும் முக்கியமாக சரவணனோட கதையிலலாம் வந்து உடஞ்சி போன நம்பிக்கையை அவ்வளோ ஈஸியாக ஒட்ட வைக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு உங்களுடைய பதில் என்னங்கிறத சொல்லுங்கள். குழந்தைக்காக ஒன்றா இருக்கிறது அப்படிங்கிறத விட குழந்தைக்காக பிரிஞ்சு இருக்கிறதுங்கிறது தான் பெட்டர். ஏன்னா வந்து ஒன்றா இருந்து நீங்கள் சண்டை போட்டு அந்த பிள்ளைக்கு சின்ன வயசுலேருந்தே ட்ராமாவை கொண்டு வரதுக்கு, நம்பிக்கை இல்லாமல் சந்தேகப்பட்டே இருக்கிறதுக்கு தனித்தனியாகவே இருங்க. அப்பப்போ குழந்தைய பார்த்துங்க. அந்த குழந்தை வந்து தனியாக இருந்தால் கூட நிம்மதியாக வளரும் ஒன்றா இருக்கிறத விடங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். சரவணனுக்கு அதனால வந்து அஞ்சலியோ இல்லை அவர் தேர்ந்தெடுத்துக்கிற வாழ்க்கை தனியாக இருக்கணும் முடிவெடுத்தால் கூட அவரோட வாழ்க்கைக்கு அதுதான் கரெக்டுங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறதையும் சொல்லிட்டு அப்படியே வந்து இந்த சீரியலை பற்றி உங்களுடைய ஓவரால் கருத்தையும் சொல்லுங்கள். அப்படியே இடம்பொருள் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.